உன்னை பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள தர்பூஷணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூஷணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரமாகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடத்தி விட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே. வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி த ஆர்பிட்டலிமல் ஜாலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். In each summers her watermelon. Sell Sylvia translating. Ini file in Sufrings completion line formatting. அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வேடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை, எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ, நல்லது. இதை திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நன்றி சக்சிக்கன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. முறை நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால் இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டுலஜி. குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா? தயவு செய்து. இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே விடா, எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன? அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட். ஆமாம். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர். என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட். நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பரவாயில்லை. எனக்கு சாத பண்றது. வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா?
நான் தவிர இழக்காதே. ஓ, இது நன்றா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பேயாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே, நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். எனக்கு வாசவி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர். எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக. நீ அதை எரிகிறாய். அந்த ஓ, அதை வலிக்கிறது. பெரும்பானேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். ஹூம், நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள். இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது. நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம். காண வேண்டும். நான் முதலில் தட்டுப்பிழை திறக்க விரும்புகிறேன். சரி, வா. அதற்குள் தர்பூஷணி துண்டுகளா? அவை உண்மையாகவே நல்ல சப்பியது போல் தெரிகிறது. மிலா, நீ இப்போ திற முடியாது. அவைகள் உயிர் புழுக்கள். ஜூலி, பாருங்கள், அவை அசைந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப எப்படி இதை உங்க வாயில வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கும் அதேதான். ஆனாலும் அதை இப்படி தெரிஞ்சு கொள்ளணும் போல இருக்குது. இல்ல இல்ல இல்லதல்ல, நான் எந்த அபாயத்தையும் எடுத்துக்கொள்ளல. அது நீ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் ஜூலி. என்ன கொடுமை. என்ன விஷயம்? இது நான் எந்த நேரமும் உணவு செய்யும் மிக மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் நிம்மதி அளிக்கலாம். உண்மையில அதுதான் எனக்கு பிடிக்காது என்று நம்புகிறேன். ஆனால் இதை விட்டு தப்பிக்க முடியாது. சரி, அதனை முயற்சிக்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தைகள் எனது நீர் குடிக்கும் இடத்துல இருக்கும் லாமாவை போல நீ இந்த தர்பூசணி ஸ்மூத்தி நீங்களும் சுவையுங்களேன். இந்த ருசியான பானத்திற்கு சாக்லேட் சிறப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கும் என நான் நிச்சயம் கூறுகிறேன். மேலும் நிறங்களும் மிகவும் அழகாக சொல்கின்றன. அது இனிமையாக இருந்தது. அவள் எனக்கு அழைத்தாள். அந்த மகிழ்ச்சியை கைவிட முடியாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சாக்லேட் பூசப்பட்ட ஒன்றை நான் முயற்சிக்க விரும்புகிறேன்.
நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு துண்டு தாருங்கள். நன்றி ஜூலி. கடிக்கு இதோ இன்னொரு உங்களுக்காக. உங்களுக்கு சுத்தமாக ஏறாயிட்டா? எனக்கு மட்டும் சாப்பிட்டுடே. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசிகரமாக உள்ளது. நான் ஏன் பகிர வேண்டும்? ஆனால் நீங்கள் நீங்கள் ஒன்றையும் வீண் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். என்னை கண்டிப்பாக புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். நம்மிடமிருந்து விடுபட்டது முடியாது என்பார்கள். அவை மிகவும் அருவருப்பானது. அவற்றை தாங்க முடியவில்லை. பிலிப், வெளியே பாரு, ஏதும் நடக்குது. ஆஹா, எனக்கு என் குட்டிக்கேரி பூச்சிகள் முழுக்க முழுக்க சாக்லேட் நிறமாக மாறிவிட்டன போல் இருக்கிறது. நான் அவற்றை சுவைக்க போகிறேன். அற்புதம், அது நன்றாயிருக்கு. எனக்கு குதூகலமாக ஆற்றல் வந்தது. நீ என்ன கருதி இருக்கிறாய் மில்லா? நான் இந்த மந்திரத்தை மீள மாற்ற முடிந்தது. எனக்கு அது அவகாடோன்னு நினைக்கிறேன். அது மிக அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சுள்ளது. இப்போது நீ ஒரு செய்யும் மூலிகை களம் முடியாது. அது உண்ணப்படாதது. ஒரு தந்திரம் இருக்கிறதா? ஜூலியூட் இடத்துக்கு போகிறார். ஓ மை காஷ். எனவே மிகவும் நன்றி. மெய்யாகவே அது நீங்கள் வரக்கூடாதது. எல்லாம் துயரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மிலா, நம்ம என்ன சொல்லுவோம்? நீனியூட். எனக்குள் ஒரு ஜீனியஸ் நீங்கள் இருக்கிறது. அவகாடோவும் டோஸ்டும் அழைக்கிறீர்களா? அப்பொழுது மேலும் சாக்லேட்டை எளிதாக பெற முடியும். நான் மூடியை எடுக்க மறந்துட்டேன். அதுவா? அதை முயற்சி செய்யலாம். நான் சரியாக இருந்தேன். சாக்லேட்டை சாப்பிடுவது மிகவும் எளிது. இது இந்த காணுங்கள். சாக்லேட் எல்லாம் இது அசைவது போல உள்ளது. இதை பருக கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கரண்டியை எடுப்பேன். இது சரியாகவே உள்ளது. இப்போது பித்தங்களையும் சாக்லேட்டையும் முடிந்து ஒரே மாதிரியான சேப்பை செய்வது. இது குழப்பமாக தெரியக்கூடும், ஆனால் நான் சற்றும் மனம் பதைக்கவில்லை. இல்லை என்றால் சரி, முற்றிலும் அது ஒரு இலவச சார்ந்தே. எனக்கு அவர்களை விடு. இருக்கு. ஜூலியன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. நீ அதிகம் சாக்லேட் வைக்க மற்றும் இலவச பால் பெட்டி. அது புரட்சி செய்யும். நான் அது உடனே புரியவில்லையே. ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. பசலி பழத்தை விட கூடுதல் அருமை. இந்த முறை எனக்கு நிஜமாகவே அதிர்ஷ்டம் அமைந்தது. வாங்க அங்கே ஏறுங்கள். அம்மா, நான் அந்த வளைவை முயற்சி செய்ய விரும்பவில்லை. இங்கு சாக்லேட் உதவாதேன்னு நினைக்கிறேன். எனக்கு இது உண்மையில் பிடிக்கல. குக்கி துண்டு மட்டுமே. இது எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, எனக்கு பயமா இருக்குது. பூமியில் ஒரு வெறுக்கத்தக்க ஏதோ என் பற்கள். வாவ், ஒரு அவகாடோ எலும்பு. எனக்கு அதை நம்புங்கள். அதை சரி அம்மா, நான் இதை நிலத்தில நட்டேன். இதனால ருசியான பழங்கள் வளரும். முக்கியம் என்னென்னால் சோலையை சரியாக சாக்லேட்டால நீர்ப்பூச்சி செய்ய வேண்டும். நான் என் யோசனை மீது நம்பிக்கை வைக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். எனக்கு நிச்சயம் இல்லையடா. உன் திட்டம் சுரத்து. இது மிகவும் வினோதமாக தெரிகிறது. பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நான் செய்திருக்கலாம். விசிங்கரைக்க மட்பாண்டத்தில் மரம் உருகிறது. எனக்கு நம்ப மாட்டேனே. அது சாத்தியமா? நீங்கள் பார்க்கிறீர்களே, எப்போதும் விடாமுயற்சி செய்தால் எல்லாமே சரியாகும். அந்த சாக்லேட் அவகாடோக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் அவற்றை பார்த்து ருசிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதே மிலா, நான் உனக்கு ஒரு பயணத்தை வழங்குவேன். ஏனெனில் இந்த இரத்தம் உன் எலும்பிலிருந்து வந்தது. அதுவுக்குமின்றி நாங்கள் வேலை செய்ய முடியாது. நன்றி. ஓ, ருசியானது. முதலில் திறப்பது எனது செவி. அரியாய், ஒரு லாலிபாப். ஆனால் அதன் உள்ளே என்ன உள்ளது? ஓ இல்லை, அது காய்ந்த மிளகாய் போல உள்ளது. என்னான எதிர்பாராத அதிர்ச்சி. என்ன என்ன? அது போலதான் தோணுகிறது. அனைத்தும் குளிர்ந்துள்ளது. இதை சுவையுங்கள். நல்லது, நான் விரும்புகிறேன். அவன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அது இருக்கு. என்ன வீரம்! நீயே சென்று பார்க்க வேண்டும். எனக்கு அதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நீ அசந்து போவதில்லை என்பதில் எனக்கு நிச்சயம். அங்கு பொருட்கள் தட்டில் கலக்கப்பட்டுள்ளன. கலவை மிகவும் அடர்த்தியாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதனால் சுவை இனி செறிவானதாக உள்ளது. அருமை. அந்த கவுன் அழகாக பரவுகிறது. என் நாக்கு நீளமாக இருக்கிறது. நான் புரளக்கூடிய என்னை வஞ்சித்துக் கொண்டேன். நான் அதை இனிப்புகளாக சாப்பிட வேண்டியிருக்கும். மருத்துவ லாலிபா. அருண் கிராமல் சுவையாக உள்ளது. வாங்க தொடரலாம். நீ விரைவாக அழகாக இருக்கிறாய். எமி, நீ கொடுமையாக நடந்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே மிலா. நான் அதை எனக்கே தெரிந்து கொள்வேன்.
சாக்லேட் லாலிபாப் ஒரு சாதாரண காண்டி கொண்டு. நான் இதை ஏதாவது சாப்பிட்டேனா? ஓ இல்லை, மிளகாய் குறித்து முற்றிலும் மறந்து போய்விட்டேன். என் வாயில் மிளகுத்தூள் போடப்பட்டு விட்டது. இது ஒரு தீ பிடிக்க போகிறது. எனக்கு உடனே தண்ணீர் வேண்டும். கவலைப்படாதே ஜூலி, நீ எப்போதுமே என்னை கேள்வதில்லை. உனக்கு தானே தெரியும் உன்னை நான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சொல்றேன், நாம இந்த தீயை அணைக்கிறோம். வா. உன் வாயை திற. நீ என்ன செய்கிறாய் மிலா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறேனே. இல்லை, முன்னேறு. இது எனக்கு நல்லதாக உணர வைக்கிறது. எனது திட்டம் விளங்கியது என்று நினைக்கிறேன். நீ இப்போது தீப்பிடித்து விட்டு விட்டாய். ஓ நன்றி. எதை என்று இந்த ஆச்சரியப்படுகின்றேன். முறை மூடியை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதனால் நான் அவற்றை நேசிக்கிறேன். நான் இப்போது அதை திறக்கிறேன். அது பேய் இருந்திருக்க முடியாது. அது ஒரு வெட்டுக்கிளி. ஏன் எனக்கு எப்போதும் பூச்சிகள் கிடைக்கின்றன? நான் அவற்றால் பயப்படுகிறேன். அவற்றை தொடுவதற்கும் கூட பயப்படுகிறேன். உனக்கு ஒரு ஜடுகட்டி அல்லது கண்ணாடி வேண்டும் பெல்லா? அதில் எதுவும் நகைச்சுவை இல்லை. சுற்றி பார்க்கிறதற்கு பதிலாக நீ உன் ரோல்களை சாப்பிடுவது நல்லது. இதுதான் எனக்கும் ஒரே பதாக்களை சாக்லேட் தூவியவுடன் அது தயார். எனக்கு அந்த நிறுவனத்தை விரும்ப வேண்டும் என்று ஆனால் அது தோன்றவில்லை. இல்லை. ஆனால் இன்னும் அது ஒரு ஆபத்தை விடுகிறது. பூரிப்புகளை என்ன செய்யும்? எனக்கு அதில் ஒரு ருசி கிடைக்கவில்லை. இப்போது நான் எனக்கு அதுவே ருசிக்கிறது என்று உணர்கிறேன். இப்போது பிறகு தடவாமல் இருக்க எந்த அர்த்தமும் இல்லை. சாக்லேட் பரப்பிய காட்டிராணி முத்துக்கள். இப்போது அது உண்மையிலேயே என் விருப்ப உணவுகளில் ஒன்றாகிவிட்டது. நான் இதன் சுவையை கூட கற்பனை செய்ய முடியவில்லை. முயற்சிக்க கூட வேண்டாம். அவ்வளவு அருமையான உணவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அதை பெரிய பசியுடன் உண்கிறீர்கள். அது ஒரு நல்ல குறி. நிச்சயமாக நான் மீண்டும் சேர்க்க அனுமதிக்கலாம். நான் பகுதியை மிகவும் சிறியதாக நினைத்தேன். இப்போது உங்களின் முறை. நிலா, ஏன் நினைவூட்டினாய்? நான் சாக போகிறேனா அல்லது போராடவா? பிரம்பை எடு. இதனால் உனக்கு இளங்கால் ஆகக்கூடும். எனக்கு அப்படி என்று தோன்றவில்லை. இருந்தாலும் நன்றி. நாம் நமது செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகுதல். அந்த செட்டுக்கீடை ஏதாவது செய்வதற்கு முன்பாக சாக்லேட் மூடினுக்குள்ள செல். சீக்கிரம் சீக்கிரம் நண்பர்கள், இதை மூட வேண்டும். நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மிக இழுத்து கஷ்டமாக நகர்கிறேன். ஏதுமில்லை என் கைகள். அங்கே நான் செய்தேன். நான் ஒரு கடிகையை எடுத்தேன். அது எதிர்பார்த்ததற்கு பண்பாக இல்லாமல் இருக்கிறது. நீ எடைப்பது சொல்கிறியா? அதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. எனக்கு தெரியவில்லை. வாவ், நாங்கள் எங்கு வந்து விட்டோம்? உண்மையான உணவு எதிராக சாக்லேட் உணவு. ஓ, எனக்கு ஒரு தர்பூசணி கிடைச்சது. எனக்கும் ஒரு தர்பூசணி இருக்கிறது. அவற்றில் ஒன்று சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் என் தர்பூசணியை வெட்டுகிறேன். வாவ், எனக்கு உண்மையானது கிடைத்தது. சரியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ருசியாக இருக்கிறது. சரி, எனக்கு மீதிய தேவையில்லை. கவனமாக இரு. தர்பூசணி மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் முடித்து விட்டேன். அங்கே என்ன இருக்கிறது பாரு. வா, ஆணி ஆணி நிறுத்து. ஓ இல்லை, கவனமாக இரு. விதைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஓ நிறுத்து ஆணி. நான் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மன்னிக்கவும். ஓ, அவை முடிந்து கொண்டிருக்கின்றன. ஓ, நீ என் தர்பூசணிய குத்தி உடைச்சிட்ட பாரு. எனக்கு உள்ள எம் ஆண்டம்ஸ் காண்டி இருக்குது. அது நல்லது. ஏய், கைகளை மேலே தூக்கு. அது என் தர்பூசணி. பேராசப்படாதே. இல்லை, முடியாது. அது எங்கே? முடியாது. பெண்கள் தர்பூசணியை மிகவும் உயரமாக எறிந்தார்கள். ஆம், அது பூமியை 100 முறை சுற்றி வந்தது. முடியாது. என் தர்பூசணி உடைந்து விட்டது. இனிப்புகள் எல்லா இடத்திலும் உள்ளன. ஆனால் நான் அவற்றை எப்படியும் சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. அண்ணி, நீதான் முந்தைய முறை முதல் நபர். வாவ், KFC சிக்கன். ஆமாம், நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். நன்றாக மணக்கிறது. இதிலிருந்து தொடங்கலாம். எனக்கு இது பிடிக்கும். நிறுத்து. இது சாக்லேட்டாக இருக்கிறது. கவனமாக இரு. மக்களிடம் பொருட்களை எறிவதை நிறுத்து. சரி, நான் இப்போது அதை முயற்சிக்கப் போகிறேன். மற்றும் நான் பழிவாங்கி அதை என் நண்பரிடம் எறிவேன். ஆஹா, என்னை தாக்கவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், நீ பைத்தியமா?
மன்னிக்கவும். இல்லை, நான் உன்னை எளிதில் மன்னிக்க மாட்டேன். KFC கோழி கால்களால் தாக்குதலை அறிவிக்கிறேன். இதோ. ஏய், நீ என்ன செய்கிற? நானும் அதை செய்ய முடியும். உன் சவாலை ஏற்கிறேன். அதை பிடி. நீ ஒரு தோல்வியாளர், கிறிஸ். இங்கே யார் தோல்வியாளர்? ஓ, என் பக்கெட். இல்ல, அது உடைந்து விட்டது. காத்திரு, அது காகிதத்தால் செய்யப்படவில்லை. அது ஒரு சாக்லேட் பக்கெட். அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ்! ஓ இல்ல, எனக்கு டைனமைட் இருக்கிறது. நாங்கள் வெடிக்க போகிறோம். அண்ணி, உதவவும். இந்த பிரச்சனையை தீர்க்கவும். ஒரு நிமிடம். ஆனால் இது வேலை செய்யவில்லை. ஒருவேளை எனக்கு ஒரு சாக்லேட் இருக்கலாம். ஓ ஆம், எனக்கு நிச்சயமாக சாக்லேட் டைனமைட் இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. ஓ, ஒரு நிமிடம். அது மிகவும் பெரியது. டைமரும் சாக்லேட்டால் ஆனது. காத்திரு, அது கேட்கிறியா? அது எங்கிருந்து வருகிறது? ஓ இல்ல, உன்னிட சாக்லேட் ஒன்னு இருந்தால் எனக்கு நிச்சயமாக உண்மையான ஒன்று உள்ளது. இல்லை, நாம என்ன செய்ய போறோம், கிறிஸ்? ஓ, நிச்சயமாக வெடிக்க போகிறோம். நண்பா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள். ஆம், அது உதவாது இல்லையா? அது ஒரு நல்ல யோசனை இருக்கலாம் இல்லையா? ஓ இல்ல, நான் மறந்து விட்டேன். கத்தரிக்கோலால் கம்பிகளை வெட்ட முயற்சிக்கிறேன். நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அது ஒரு குளிர் யோசனை. ஓ, இதுவா? ஓ இல்லை, நான் எல்லாவற்றையும் எரித்து விட்டேன். ஓ, காத்திரு. ஆமாம், அது ஒரு மோசமான யோசனை. அது என் நாற்காலியின் கீழே வெடித்தது. நான் வானத்தில் பறந்தேன். காத்திரு, குளிர். அப்பா, அது குளிர் இல்லை. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ கிறிஸ், நீ வேகமாக இருக்கிறாய். அங்கு பல பறவைகள் இருந்தன, ஆனால் எனக்கு அது பிடித்தது. ஏன் இது இவ்வளவு மோசமாக மணக்கிறது? ஓ இல்லை, எனக்கு மலம் மற்றும் கழிப்பறை காகிதம் இருக்கிறது. என்ன ஒரு கனவு. அது கொடூரமானது. அதை அகற்றுங்கள். நான் அழுக்காக ஆக விரும்பவில்லை. ஓ இல்லை, சரி, இப்போது நாங்கள் சுவாசிக்கலாம். நீ மிகவும் நகைச்சுவையானவள். காத்திரு, எனக்கும் அதே விஷயம் இருக்கிறது. ஆனால் அது துர்நாற்றம் இல்லை. அதாவது அது சாக்லேட்டில் இருந்து வந்தது. வாவ், என் டாய்லெட் பேப்பரும் பெரியதுதானே? உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பமா? முடியாது, நான் அதை எனக்கே சாப்பிடுவேன். அச்சச்சோ, என் சிறிய நண்பரை பயமுறுத்துவோம். நான் ஒரு மம்மியாக நடிக்கப் போகிறேன். இது வேடிக்கையாக இருக்கும். முடிஞ்சது. என் உணவுக்கு செல்வோம். வாவ், ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, நான் அண்ணி இல்லை, நான் ஒரு தீய மம்மி. எனக்கு நல்லவற்றை கொடு. அவள் மயங்கி விழுந்தாள். ஆனால் அப்படி செய்வது இன்னும் எளிது. நான் முதலில் இருப்பேன். முதல் உதவி பெட்டி. எனக்கு அது ஏன் தேவை? எனக்கு தெரியவில்லை. பார்க்கலாம். வாவ், இங்கு பல மாத்திரைகள் மற்றும் கருவிகள் உள்ளன. நீ யோசிக்கும் போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, இது கண்டிப்பாக சாக்லேட் ஒன்று. இங்கே ஒரு வெப்பமானி. உண்மையானது போல தெரிகிறது. இது நிச்சயமாக உண்மையானது அல்ல. இது என்ன? வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. நிச்சயமாக உன் அதிர்ஷ்டமில்லை, கிரேஸ். எனக்கு பாண்டேட்ஸ் கூட இருக்கின்றன. வாவ், அவை சாப்பிடக்கூடியவையாக இருக்கின்றன. உண்மையா? என்னை பற்றி என்ன? ஆஹா, இது சாக்லேட்டாக இல்ல. வாவ், ஒரு ஸ்டெதஸ்கோப். ஓ, மிகவும் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், நீ உண்மையில் முழுவதையும் சாப்பிட்டு விட்டாய். நிச்சயமாக செய்தேன். வழக்கிற்கே செல்வோம். ருசியானது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன? இது மிகவும் நல்லது.
இதற்கு முன் இவ்வளவு சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்ல. ஓ, என் வயிறு வலிக்கிறது. இது நிச்சயமாக ஒரு நட்பான அளவு சாக்லேட். ஆனால் எனக்கு மாத்திரைகள் இருக்கின்றன. ஓ, இதுவும் சாக்லேட் மாதிரி தான். உஃபோ, என்ன நடக்குது? என் உடல் முழுவதும் காண்டி இருக்கிறது. ஓ, என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் இப்போது ஒரு டாக்டர். உன் வெப்பநிலையை சரிபார்க்கிறேன். உன்னை கேட்கிறேன். ஆமாம், அது அப்படியே சிறப்பாக தெரியவில்லை. பார்ப்போம். ஆஹா, எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. உங்களுக்கு ஒரு மாத்திரை தேவை, ஆனால் இந்த முறை உண்மையானது. இப்போது அடுத்ததுக்கு செல்லலாம். உங்கள் காந்திக்கு சிறப்பு கிரீம் மற்றும் ஒரு பாண்டேட். இது போல. அப்படியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இப்போ ஆரோக்கியமா இருக்கீங்க. அருமை. ஓ, யாரு முதலில் இருக்க போறாங்கன்னு கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. அது நான் தான். வாவ், எனக்கு ரோல்ஸ் இருக்கு, சாக்லேட் ரோல்ஸ். மேலும் எனக்கு உண்மையான ரோல்ஸ் இருக்கு. அவையும் சுவையாக இருக்கு. இத முயற்சி பண்ணலாம். நான் என் சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்தி அதை சோயா சாஸில் மூழ்க விடுகிறேன். ருசியாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவற்றை காற்றில் எறிந்து என் வாயில பிடிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதை நீ பார்த்தாயா? எனக்கு பிடித்தது. நன்றாக இருந்தது. ஆனால் இது என் முறை. நான் இதற்கு முன் சாக்லேட் ரோல்களை முயற்சித்ததில்லை. வாவ், அவை மிகவும் சுவையாக உள்ளன. நன்றாக இருக்கிறது. காத்திருங்கள், எனக்கு சாக்லேட் குச்சிகளும் உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். உண்மையா? நானும் அவற்றை சாப்பிடுவேன். ஓ, அவை மரத்தால் ஆனவை. இப்போது நான் என் ரோல்களை சாஸோட சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு சாக்லேட் ஒன்று உள்ளது. நன்றாக இருக்கிறது. மீதியை நான் குடிக்கிறேன். சாக்லேட் சாஸ் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், இதன் பேக்கேஜிங்கும் சாப்பிடக்கூடியது. ஓ மை காஷ், எனக்கு சாக்லேட் வாசவி கூட இருக்கிறது. இது நொடெல்லா போல தெரிகிறது. போடும் சாக்லேட்டால் ஆனதா? கண்டிப்பாக தான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இதையும் முயற்சிக்கிறேன். எனக்கு வாசபி இருக்கிறது. ஓ இல்லை, வாசபி மிகவும் காரமாக இருக்கிறது. வாருங்கள், நான் முதலில் இருக்க போகிறேன். வூஹூ, உண்மையான ஹாட் டாக்ஸ். நீங்களும் விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். சரி. ஓ, கேட்சப். ஓ இல்லை, அது என் முகத்தில் நேராக இருக்கிறது. ஓ, நன்றி நாப்கின். அன்னி, நான் இப்போது சுத்தமாக இருக்கிறேன். நாம் தொடரலாம். கெட்சப் பிழிந்து எடுக்கிறேன். நன்றாக இருக்கிறது. இதை முயற்சிக்கிறேன். வாவ், எல்லாமே மிகவும் நல்லது. உலகின் சிறந்த உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனது பிடித்த ஹாட் டாக்ஸ். நான் இப்போது உங்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹன்னி, அதேன்ஃபா. ஓ, நீ ராவி சொல்ற. எனக்கு சாக்லேட் ஹாட் டாக்ஸ் இருக்குது. நான் சாக்லேட் ஹாட் டாக்ஸ் நேம்பி சாப்பிடல. இதோ என் சாக்லேட் சிரப். ஒரு கடி எடுக்கலாம். இது ருசியாக இருக்கிறது. இன்னொரு ஒன்றை சாப்பிட விரும்புகிறேன். மேலே சில சாக்லேட் சிரப் ஊற்றுவோம். மீண்டும் ஒரு கடி எடுக்கிறேன். ருசியாக இருக்கிறது. பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? குளிர் இல்லையா? என்ன, நீ அதை முழுவதும் விழுங்கி விட்டாயா? நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய் அண்ணி. Torcida for na dairy chocolate for stone chapele. But அந்த ஃபைல்ல மைக்கி மாற்றம் பண்ண நேரே வந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணான்.
பழைய சாக்லேட் பார்களின் வடிவங்களையும் அளவுகளையும் இனி பார்க்க முடியவில்லை. அது ஒன்றும் அதிகமா இருந்தது. ஒரு ஷோடை வந்திருக்குது. பெண்களே, இனிமேல் மைக் தன் சொந்த சாக்லேட்டை தயாரிக்க போறார். இனி இங்கே அந்த பழைய சாக்லேட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நல்ல நாள் பெண்களே. நீங்களா ஒரு விளம்பரம் அழைச்சிக்க, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் விரைவில் சரி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு என் வாக்குறுதி. ஆஹா, வாவ், சாக்லேட் ரேஞ்சா? ஓ, எச்சரிக்கலாம் இருந்தது. மைக், உங்களுக்கு பிடிக்கிறதா? செல்சியா? ஓ, எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஜெஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இதோ என் புதிய சுவாரஸ்யமான சாக்லேட் படைப்பு. இல்லை, நான் மீண்டும் மைக் கபடங்களுக்கு விழவில்லை. தயார்? ஓஹா, செல்சியா. அப்போ இப்போ இது என்ன செய்யலாம்? என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடுவோம். நான் ஒரு சிறிய துண்டு வாங்கலாமா? சரி செல்லம், அது சிறியதல்ல, மன்னிக்கவும். ஹே பெண்களே, இறுதியாக நாங்கள் உங்களை எப்போதும் காத்திருந்தோம். சிண்ட்ரெல்லா தனது செருப்பை இழந்து விட்டதாக நான் கேட்டேன். ஓ மைக், எதுவும் ரொம்ப இனிமையா இருக்கு. சோ அது இனிமையா இருக்குதா? ஒரு காலனியை மென்று சாப்பிடுறது இனிமையா இருக்குதா? அது சாக்லேட் அப்படின்றதால் அது உண்மையில இனிமையா இருக்குது. கவலைப்படாதே ஜெஸ், ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். மாய யூனிகார்ன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் வழங்குகிறது. ஏனெனில் நோய்வாய்ப்படுவது நல்லதல்ல. அவர் என்ன பேசுகிறார்? ஓ, சாக்லேட் வெப்பமானி. ஹே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? தயவு செய்து. சரி செல்சியா, அங்கே உனக்கு இன்னும் வேண்டாமா? அதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும். பேராசை. சரி, எனக்கு காய்ச்சல் இல்லை என்றாலும் இந்த மோட மைக் என்ன பண்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். சரிங்க பெண்களே, நீங்க கான்டெக்ட் கேமராவுல இருக்கீங்க. அப்புறம் சந்திப்போம். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்புறேன். இத கண்டு பாருங்க செல்ஸ். நான் வெறும் சாக்லேட் உதடுகள், வெள்ளை சாக்லேட் மற்றும் சில ஃப்ராஸ்டிங் ஆகியவற்றின் சரியான சேர்க்கை. ஹே, நான் முயற்சிக்கலாமா? நிச்சயமா இல்ல. வணக்கம் கோதம் நகரம். ஆசை இருண்ட நாயகனோட செல்ஃபி எடுக்க யாருக்கு ஆசை? நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு சாக்லேட் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் பேட் மொபைல் மற்றும் சாக்லேட் போலீஸ் அவரை தேடுகிறது. சரி, செல்சியா பேட் மொபைல் சாக்லேட் தான். ஆனா போலீசார பொறுத்தவரை அது உண்மையானதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பேட்மேனை நம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து எனக்கு ஒரு துண்டு விடுவியா? வாங்க கொஞ்சம் கடிக்க. இந்த முறை மைக் எங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஒரு சாக்லேட் பியானோவா? கிட்டத்தட்ட. அனைவரும் மைதானத்துல இருக்கணும். இது உலக சாக்லேட் கால்பந்து சாம்பியன்ஷிப். எனக்கு விதிகள் தெரியாது, ஆனால் சாக்லேட்டை எப்படி கையாளுவது எனக்கு நன்றாக தெரியும். இதை எனக்கு கூட. சரி ஜெஸ், தொழில்முறை அல்லாத நடத்தைக்காக நீ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாய். சாக்லேட் சாக்லேட், நான் கேக்குறேன், நான் வருகிறேன். ஒரு காபி கப் எப்படி பாரு ஜெஸ், இது உண்மையான கப் போலவே தெரியுது. அரேஹா, உண்மையான கோப்பைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்ஸ்?
வணக்கம். எனக்கு ஒரு எஸ்பிரஸோ பலமாவும் இனிப்பாவும் தர முடியுமா? ஆமா, காபி சாக்லேட் இல்லாமல் வேலை செய்யாது. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? என்ன நினைக்கிற? நிச்சயமாக எனக்கு வேண்டும். பெல்ஜிய உணவு பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு அதிர்ச்சி, பால் மீசை. சுவாரஸ்யம், சாக்லேட் மீசை என்ற ஒன்று இருப்பதை நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஹே செல்ஸ், நாங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமாக இல்ல. சரி, அதை கேட்டு மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட ஜெஸ். மன்னிக்கவும் நண்பா, நீ தூங்கினால் நீ இழந்துடுவ. எழுந்து எழுந்து தூங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்து, ஏனெனில் நேரம் பணம். வாவ் செல்சியா, அது $50. ஜெஸ், சாக்லேட் வாங்க விரும்புகிறாயா? இல்லை, நான் சரி, சாப்பிடுங்க செல்சியா. நன்றி, ஆனால் நான் எதையும் விட்டுவிட மாட்டேன். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப்ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ, ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். ஏய், அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ், ஓ ஓ பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்கப் போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா, என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி. ஹாம். யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம். நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள்.
ருசியாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது! அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன் பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன், நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. ஓஹோ, நான் என்ன செய்தேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம்! நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம், அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், ரொம்ப நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க, இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது, எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன, நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க? ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும், நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி, ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். வரவேற்கிறேன் என் பெரும் பிற நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. ஹூரே, மைக் ஏற்கனவே துவங்கி விட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். என்னோட சப்சலஸ் மார்ஷுட் சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட்ஸ்டவும் இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் ஷிம்ட சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டின் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. ஓ, அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. யம்,
இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மாஸ்டர் மைக்கிடம் சில குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அடாடா, இது சோ நாக்கவுட் அட்டியாகம் இனிப்பான ஆறுதல் வைச்சுடு மைக் அதை for சேவல பகிர்வஷ்லை. இன்னைக்கு எல்லாமே சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பெட்ஷிக் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பக்ஷ்தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி, மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது, ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க பண்ற நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsius and Charlie Horton, Watchin Powers, Mindling to the Palace for not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas Strefrats, but and distinctly ஒரு பாப்படுத்து இது. நான் ஸ்ட்ராங் கிராக் ஆப்டேன்ஸ் ஒரு மோசமான் நகைச்சுவை. நல்ல முயற்சி, பறக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை? அல்ல, உங்கள யாருமே இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நேரம். நன்றி மைக். உண்மையான காலனியை மேசையில் வைக்கல, சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார். அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும். அது சிறந்த பகுதி. மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. சரி கேளுங்க, நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும். அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட் அல்ல. இரண்டாவது தான். இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கம் அல்ல என்பது வருத்தமா இருக்குது. ஆனா மறுபக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது. அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்?
உண்மையிலேயே அது முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. என்னன்னா, யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஸ். அத போட்டு பாரு சீக்கிரம். அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. For the chocolate pump and diddling music may start them. அன்னைக்கும் பண்ணி. They were கற்பனை கதை அல்ல. நான் ஒரு இளவரசன் அல்ல. There are இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல. ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே. ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல். நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா. நிச்சயமா சலட்ஸ் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ, ரொமான்டிக். வாவ், இது ரொமான்டிக். பிள்ளையில பெட்டியின் பில்ஃபிங்கர். அதிகமான அத்ரத் முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? தயாரா? 1 2 3. கடவுளே, என்ன பயங்கரமான மண்டை ஓடு. அவளை கேட்காதே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ மை காட், வென்ஸ்டே, நீயே ஆரம்பிக்கலாமே. எழுத இந்த உடல் யாரையோ நினைவூட்டுகிறது. அவர் என் சேகரிப்புக்கு ஒரு சிறந்த சேர்க்கையாக இருப்பார். அவர் சிதறிவிடாமல் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை? இது இனிப்பாக மணக்கிறது. இந்த மண்டை ஓடு வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அருமை, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. உன் பக்கம் என்ன சொன்னாலும் சரி. ஓ ஐயோ, என்ன ஒரு கேவலமான சுவை. நான் தவறாக நினைத்தேன். இது உண்மையானது. ஓ மனிதா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹே வென்ஸ்டே, பாரு. அவள் பார்க்க முடியாத போது நான் தலைகளை மாற்றி இந்த சாக்லேட் டெசர்ட்டை முயற்சிக்க போகிறேன். ஓ, இது மிகவும் நல்லது. எம் 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 எம். அண்ணா, உண்மையான மண்டையை சாப்பிட முடிவு செய்தாளா? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். எனட், ஹலோ. என்ன? எப்படி நீ என் நெருங்கிய நண்பனை தொட முடியும்? அவனை உடனே அதனிடத்தில் திருப்பி வை. ஓ, உன் தலை கூட எடுத்துக்கொள். என்னை சாப்பிடாதே. புதன்கிழமை, அது நீயா? அது குளிர்ச்சியா? உன் முகத்தை நீ பார்த்திருக்க வேண்டும். அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ மனிதா, ஓ எனக்கும் அதை வேண்டும். என்ன? இனி மீனி மைனி மோ, புதன்கிழமை நீதான் முதல். சிறப்பு.
வானவில் நிழல்கள் என்ன ஒரு கனவு. அவை பயனற்றவை, ஆனால் அவை சாக்லேட் போன்றவை இருக்கலாம். அதை சரிபார்க்க வேண்டியதுதான். அவை சந்தேகமாக தோன்றுகின்றன, ஆனால் சாக்லேட் போல தோன்றவில்லை. வாருங்கள் எனெட், முன்முறை. ஏய், அருவருப்பு. வென்ஸ்டே, உனக்கு எதுவும் புரியவில்லை. வண்ணமயமான நிழல்கள் அழகாக இருக்கின்றன. இதன் மனம் அருமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு சாக்லேட் பேலட் கிடைத்தது, அதனால அதை சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. ஒரு யோசனை. கை, உன்னை தேவை. என்னிடை ஏமாற்றுவதற்கான நேரம். அந்த நிழல்களை பாரு, நகராதே. நான் உன்னை என் மாதிரி இரத்தம் மற்றும் கருப்பு நகை கலர் போட போகிறேன். ஆஹா, அந்த விவரங்கள் சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் முடித்து விட்டேன். ஹே நண்பா, என்ன? என் கையை பாருங்கள், அது என் உடலிலிருந்து வெளியே இருக்கிறது. கடவுளே! ஆச்சே, அது நகைச்சுவையாக இருக்கிறது. என் கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கை, நீ ஒரு டிக்கரி விளையாட்டு விளையாடினாய். ஹாய் பாய், நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது நல்லது. நாம் கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? நான் வென்றுவிட்டேன். கூரே, என்ன ஒரு வயலின்? இதைவிட சிறந்த சேர்க்கை எனக்கு நினைவில் இல்லை. 3 மணி நேரமாக பயிற்சி செய்யவில்லை. இதை உடனே சரி செய்ய வேண்டும். இது மிகவும் நாஜுக்கானது. காத்திருங்கள், அது சாக்லேட்டா? அற்புதம். வா எனெட். ஓ, எனக்கு அதே விஷயம் இருக்கிறது. நான் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை செய்ய போகிறேன். இதை பாருங்கள் வென்ஸ்டே, இது முழுமையான வெடிப்பு. யாராவது அவளை நிறுத்துங்கள். என் காதுகள் இரத்தமாகும். இது தாங்க முடியாதது. யாஹோ, குளிர்! எனக்கு உதவுங்கள். என்னிடை உடனே நிறுத்துங்கள் மற்றும் கத்தரியை உங்களுடன் கொண்டு வாருங்கள். அதுதானா? ஹல்லேலூயா! நல்ல வேலை கை, நல்ல வேலை. என் ஸ்ட்ரிங்ஸ் என்ன ஆனது? என்ன ஒரு பயங்கரம்! மன்னிக்கவும் நண்பா, மன்னிக்கவில்லை. கவலைப்படாதே எனெட், கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கோ. நன்றி. ஓ, உண்மையா? நன்றி வெடியே. சொல்கிறார், வரவேற்கிறேன். நீங்கள் மிகவும் தாராளமானவர். இது ருசியானது. அற்புதம். புதன்கிழமை இந்த முறை நான் தொடங்கலாமா? நன்றி. ஓ, என்ன ஒரு அழகான கரடி. நான் எப்போதும் இதை விரும்பினேன். ஹாய், உன் பெயர் என்ன? ஓ இல்ல, அவன் தலை பறந்து விட்டது. பாவம். ஒரு நிமிஷம். அவன் வாசனை மிகவும் இனிமையாக இருக்கிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்ட கரடி. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது ருசியானது. ஆமாம், புதன்கிழமை. நீ உன்னுடையதை திறக்க விரும்புகிறாயா? சரி, ஒரு துருவ கரடி. இதை என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனிதேன் ஒன்று சாப்பிடக்கூடியது என்றாலும் சரி. எவ்வளவு அழகானது! எனக்கு அவனை பயன்படுத்த முடியாது. கை, எனக்கு ஒரு பலகை கொடு. அவள் என்ன செய்கிறாள்? இந்த கரடி சிறிது கருப்பு நிறம் குறைவாக உள்ளது. உண்மையில் நிறையவே. நான் அவனை ஒரு உண்மையான அழகனாக மாற்றப் போகிறேன். சரியானது. இது ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. இப்போது என் பாடும் பெட்டி. Harrison Treasury European Parents Cyril Ridgey மற்றும் கண்களுக்கு பதிலாக பொத்தான்கள். அற்புதம்.
சில சிவப்பு நிச்சயமாக காதுகளுக்கு பதிலாக பேயின் கொம்புகள், கூர்மையான பற்கள் மற்றும் என் சிறந்த கரடி தயாராக உள்ளது. நன்றி கை, எனக்கும் அவன் பிடிக்கும். எனட், உனக்கு என்ன தோன்றுகிறது? ஓ கடவுளே, என்ன ஒரு பயங்கரமான பிசாசு! அவர் இல்லை. நடுங்காதீர்கள், இது என் முறை. வா, இது என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகச் சிறந்த விஷயம். இது ஒரு உண்மையான கல்லறை. அதை திறக்காதே, திறக்காதே. ஆஹா, அற்புதம்! அழகான கை. எனது கையை போல இல்லை. எனட் மிகவும் பயந்து விட்டாள். அவள் கண்களை மூடியாள். சரி, இப்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அது என்ன? ஆஹா, அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொள். மீண்டும் உன் நகைச்சுவைகள் புதன்கிழமை. நிறுத்தி உன்னுடையதை திற. அட இல்ல, அதை நான் தொட மாட்டேன். கவலைப்படாதே, இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. உண்மையா? சரி, அது உண்மையாக தெரிகிறது. அருமை, எனக்கு அதிர்ஷ்டம். நான் இதை வெள்ளை சாக்லேட்டால் செய்யப்பட்டதென்று பந்தயம் வைக்கிறேன். கருப்பு மற்றும் வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தால் என்ன ஆகும்? இது இரட்டிப்பு நல்லதாக இருக்கும். அது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். நன்றாக செய்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களை தானே உதவி கொள்ளுங்கள். புதன்கிழமை நன்றி, இது மகிழ்ச்சிகரமாக உள்ளது. நீ என்ன செய்கிற? ஓ, அவன் காதலிக்கிறான் போல. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் இதை சேர்ந்து திறப்போமா? வாவ்! இது மிகவும் குளிர்ச்சியானது. அதுதான், ஒரு புஸ்தகம் எழுத நேரம் வந்துவிட்டது. சரி பையா, போகலாம். ஒரு கருப்பு வீட்டில் நிமிடம். என்ன பிரச்சனை? எல்லா பொத்தான்களும் சாக்லேட்டால் செய்யப்பட்டதால் ஊறுகிவிட்டன. ஓ மான், ஓ என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் இப்போதுதான் ஊக்கமடைந்தேன். மற்றும் எனக்கு ஒரு சாதாரணது இருக்கிறது. இது அற்புதம். நான் பிறந்த நாளிலிருந்து என் முழு வாழ்க்கையையும் பற்றி எழுதப் போகிறேன். ஆம், நான் கிண்டல் செய்யவில்லை. அவை என்ன வட்டங்கள்? அவள் என்ன செய்கிறாள்? அது ஓவியம். Of course. In it. Orzars. அது வீணாகும். நீங்கள் இதை பாருங்கள். இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது நல்லா இருக்கு. ஆம், நீ நல்ல எழுத்தாளர் இல்ல. ஓ, ஒரு யோசனை. நாம் மாற்றிக்கொள்வோமா? அதை செய்யலாம். எனக்கு தோன்றியது டைப்ரைட்டர். எனக்கு தெரியவில்லை. புதன்கிழமை. சரி, இதோ உனக்கு. நன்றி. நான் ஏற்கனவே நாக்கு ஊறுகிறேன். அருமை. இதிலே சாப்பிடக்கூடிய காகிதமும் இருக்கிறது. நான் கீபோர்டை முயற்சிக்க போகிறேன். ஓ வாவ், அருமை. இது மிக சுவையாக இருக்கிறது. இது என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்ட மிக சிறந்த விஷயம். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், அங்கே ஒரு கருப்பு வீடு இருந்தது மற்றும் ஒரு கருப்பு ஹார்னர் அங்கே. என்ன? புதன், உனக்கு கொஞ்சம் வேண்டுமா? நன்றி. 3, 2, 1 திறக்க. ஒரு கோலா கன. ஹூர்! ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே! இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல். அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி.
இது உண்மையில் கிடைக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம்! இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணி, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி. வாய் வழியாக. ஓ கடவுளே, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். வாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லை என்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்றுவள்ளி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. ஐலட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான்.
அன்பே எதுவும் இருக்கிறதா? ஏமி பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ்! ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை இல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி ஹே, அது மேட் ஹாட்டர். என்ன? ஓ, அந்த ஒரு சாக்லேட் நீரூற்று கொண்டு வந்திருக்கிறார். அது ஜோர்ஜோ இருந்தா குளோயும் மாலியும் அதை உன இப்போது இயக்கணும். மம் ஸ்ட்ராபெரிகர்ஸ் ஸ்பான்ஸ்மான் வேஃபர் சாஃப்ட்வேர் 400 டெஸ்ட் பண்ணுறதுக்கு உற்சாகமாக உள்ளனர். ஆமாம், ஆம். வாவ், குளோயின் பழம் ஒரு சாக்லேட் துண்டாக மாறிவிட்டது. ஓ, இன்றைக்கு இங்கே மந்திரம் முடிவில்லாமல் இருக்கிறது. இந்த பேரிக்காய் தொடக்கத்தால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. அவர்கள் உடனே குதிக்கிறார்கள் அல்லது ஊற்றுகிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். அவர்கள் ப்ரோக்கோலியுடன் அதே போல் செய்வார்களா? ஆம். அவர்களின் உற்சாகம் குறையவில்லை, ஆனால் அது விரைவில் குறையக்கூடும். சரி, எப்படி இருக்கிறது? ஓ இல்லை. ஓ வலசா குளோய்க்கு வந்தால் போர்ஷல்ல போல. உடனே மாலி தெரிந்திருக்குது மந்திரம் எந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியும். ப்ரோக்கோலி வடிவ சாக்லேட் ரொம்ப சிறந்தது. அனைத்து சிறந்த சுவையும் அந்த பச்சை கற்களால் அதை கெடுக்காமல். அருமை. ஹோ, இப்படி கைவிடுகிறார். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த உணவு உண்மையில் உண்ண முடியாதது. ஐயோ. ஈஹா, ஈபி. அடுத்ததாக பீட்சா வருகிறது. அந்த துண்டுகள் மிக பெரியது. ஆமேன், அது நல்லதாக தோன்றினாலும் யாரோ ஒருவர் தங்கள் துண்டை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். நம்மால் நேர்மையாக இருக்க முடியுமானால் இது சிறந்த நிவாரணம் அல்ல, உண்மையில் மிக மோசமானது. மாலையிட கேளுங்கள். இந்த சோஷல் குளோவிக்கு அதிர்ஷ்டம் சாக்லேட் பெப்பரோனி துண்டுகளோட கூடிய ஃபட்ஜி பதிப்பு கிடைச்சது. இது போன்றதை நீங்க முன்னிட்டு பார்த்ததுண்டா? குளோவை அவளது துண்டை விரைவாக சாப்பிடுவதற்காக நாங்கள் தீர்ப்பளிக்கவில்லை. நாங்களும் அதே போல செய்திருப்போம். என்ன? நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அது என்ன? பிங்கோ! நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். மாலி, என் கை இப்போது ஒரு இனிப்பு. நான் சில விரல்களை கடிக்க நினைக்கிறேன். என்ன மோசமானது நடக்கலாம்? என்ன? ஓ, அது எல்லாம் எங்கே போனது? நான் அதை முடிக்கவில்லை. மேட் ஹாட்டர், என்ன குடிக்கிறாய்? ஓ, பாபி. சவால் தொடர்கிறது. அப்புறம் ஓஹோ, இதுக்கு வச்சு பண்ணல. டைனமைட் காசுங்க இல்ல பூ. இது மாதிரி சகப்பட்ட சாக்லேட். நான் ரொம்ப சுவையானவனா இருக்கிறேன்.
ஆனால் அதை நிறுத்துங்கள். அது போலியானது என்றால் குளோவியின் தட்டுல என்ன இருக்குது? ஓ இல்ல, உஃப், விஷயங்கள் மிகவும் தீவிரமாகிவிட்டன. இந்த ஆள் ஒரு சூப்பர் ஹீரோவின் அவசர உதவியை தேவைப்படுகிறார். வாவ், சூப்பர் கேர்ள் உன்கிட்ட இருக்கிறாளா? அவள் பயப்படவில்லை, அவள் பிரச்சனையை சமாளிப்பாள். சரி, நீங்கள் இருவரும், நான் நாளை காப்பாற்றுவேன். மொத்லீட் இசிங் பிரகிப்ஷிகர்ட்சி இந்த முழு பகுதியையும் டேப் பண்ண வேண்டும். இப்போது குண்டு, இதை நான் கவனிக்கிறேன். ஐயோ, வேலை செய்யவில்லை. என்ன ஆகும்? ஓ அச்சச்சோ, என்ன தெரியுமா? நான் உண்மையில் போக வேண்டும். உதவிக்கு குரல்கள் கேட்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ மனிதா, சரி, இதை நாமே பண்ண வேண்டும் போல இருக்கிறது. வேலைக்கு சரியான கருவி தேவை. ஒரு டெடி பியர்ஸ் என்ன, அதை மறந்து விடுங்கள். இல்ல நீ சரி, ஒரு இறகு கம்பளி. ஓ வாங்க, இது உதவியாக இருக்க வேண்டும் இல்லையா? என்ன இல்லையா? ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் எந்த கம்பியை வெட்டுவது? இதோ எதுவும் இல்லை. அப்பா மாலி, இது பைத்தியம். இது எவ்வளவு அற்புதம்! உண்மையான சாக்லேட் வெடிப்பு. ஆஹா, அமைதி மற்றும் சாந்தம். இது எல்லாம் என்ன? எவ்வளவு பயங்கரம்! உலகில் உள்ள அனைத்து வெடிப்புகளும் அப்படி பனிக்கட்டி போல இருந்தா நல்லா இருக்கும். ஈஹா, ஓ உண்மையிலேயே ஆமா, சரி, நம்ம ஒரு பார்வை விடுவோமா? ஓ, குளோயின் பகுதி நல்லது, அருமை. ஆம். ஓ, மாலியின் திரைப்பட்டது சிறந்தது. உண்மையில் இது மிகவும் கடினம். எது சிறந்தது என்று நான் முடிவு செய்ய முடியவில்லை. ஆனால் குளோய் மாலியை பொறாமைப்படுவதை தெளிவாக உணர்கிறாள். ஓ, திருடியதற்காக அவள் அதற்கு தகுதியானவள். குளோ இப்போது முழுமையாக குழப்பத்தில் இருக்கிறார். ஆனால் இதற்கு தன்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இதனால் அவள் கவலைப்படுவதில்லை போல. நடந்தது நடந்தே போகட்டும் என நினைக்கிறேன். மாலி அந்த நடவடிக்கையை ஏற்கவில்லை. எனினும் ஒரு நண்பரிடமிருந்து சாக்லேட்டை எடுத்துக்கொள்வது அது செய்யக்கூடியது அல்ல. மிகவும் மரியாதையற்றது. ஒரு புதிய கோப்பை கோகோ மற்றும் மீண்டும் எல்லாம் நன்றாக உள்ளது. பியூ, நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? நல்லாக, எனக்கு அதிகமான தேர்வு இல்லை இல்லையா? எப்பி மாலி தன்னுடையதை மீண்டும் பெறுகிறாள். அதுக்காக நிறைய இருக்கிறது. நல்ல விஷயம். மூடிகளை திறந்துவிட்டு அடுத்த சுற்று இங்கே. வாவ், அவை அழகாக இருக்கின்றன. இந்த பெண்களின் கனவுகளின் காலணிகள். அந்த அழகான பம்புகளை அணிந்து பாருங்கள். குளோயின் முழு தோற்றமும் ஒரு கணத்தில் மாறிவிட்டது. அட, உண்மையா மாலி? நீயும் அதே மாதிரி செய்ய முடியுமா? ஓப்ஸ், தெரியலையா? ஒருவேளை செருப்புகள் தான் பிரச்சனையா? அட, உண்மையா? என்ன? ஆம், அந்த விஷயங்கள் சாப்பிடக்கூடியவ. அவளுக்கு புதிய ஹீல்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் ஒரு சிற்றுண்டி பெற்றாள். இங்கே என்ன இருக்கிறது? புதிய போன்களா? மாலிக்கு எல்லாத்திலும் புதிதானது கிடைச்சது. அது அப்படித்தான். குறைந்தபட்சம் சில செல்ஃபிகளை எடுக்கலாம். திரையில என்ன பிரச்சனை? செல்லமே, ஓ, அது சர்க்கரையால் செய்யப்பட்டதுதான். என்ன ஆச்சரியம்! ஆனால் மாலியின் புதிய சாதனம் என்ன செய்ய முடியும் என்பதில் இருந்து இன்னும் பெரிய அதிர்ச்சி வருகிறது. என்ன? இதுவரை பார்த்த எந்த ஆப்பையும் விட மடங்குகள் சிறந்தது. குளோய் நினைக்கிறாள் மாலி மிகுந்து விட்டாள். ஆம், அவள் நிச்சயமாக அதை குறைக்க வேண்டும். எனவே போன் பறக்கிறது. பாதுகாப்பாக இருப்பது நல்லது. அற்புதம்.
இல்ல, மேட் ஹாட்டர் ஒரு நாள் முழுவதும் கோகோ ஒரு கப்ஸ் வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு அழகான ஐபோன் அவரது கப்பில் விழுவது மிக மோசமான விஷயம் அல்ல, மேலும் அது ஒரு மந்திரமிக்க ஒன்றாகும். சாக்லேட்டுடன் இது ஒரு கற்பனை கதை. ஓ, உண்மையா? பெண்களும் டோம் ஷேஷா இருக்கிறாங்க, காதுகளுக்கு காதுகள் புன்னகையுடன். ஏஹா, அடுத்ததாக அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஓ, யார் விளையாட தயாரா இருக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன். அவங்க கொஞ்சம் சூடானால் அவங்க கோட்ல செல்லலாம். ஆனா அந்த ராக்கெட்டோட மாலி எதையும் அடிக்க முடியும் என்ன சந்தேகம். ஆனா அது சாக்லேட்டால செய்யப்பட்டதால் அதை சாப்பிடுறதுக்கு அது சிறந்தது. அந்த பந்து சரியா இல்ல போல. பாருங்கள், இது நறுக்கியது மற்றும் மாலியின் தட்டில் உள்ளது. இந்த சுற்றுக்கு சேவை செய்ய குளோய் மகிழ்ச்சியாக இருக்கிறார், மேலும் அவருக்கு நல்ல கை உள்ளது. கவனமாக இருங்கள் நண்பர்களே. நாளில் எதுவும் நடந்தாலும் சூடான சாக்லேட் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றும். ஓ இல்ல, மீண்டும் அதே நிலை. சரி, இதோ நம்ம போகிறோம். அழகு சாதன பொருட்கள் அவற்றை அதிகமாக வைத்திருக்க முடியாது. குளோயும் மாலியும் ஒப்புக்கொள்கிறார்கள். நன்னறிவாளர் குளோய் ஒவ்வொரு பொருளையும் பரிசோதிக்கிறாள். எல்லாம் புதியதாகவும் மின்னும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. அது ஒரு செறிந்த சாக்லேட் நிறமும் சுவையும் கொண்டது. சுவையாக இருக்கிறது. அவள் அந்த இனிய சுவையை நாள் முழுவதும் அனுபவிக்கலாம். சாக்லேட் இருந்தால் ஏதாவது பிரகாசமானது நல்லதா இருக்கும். பாணியும் குளோவிக்கு சிறந்ததாக தெரியவில்லை. ஓ இல்லை, பியூ, ஹே மாலே, இதற்கு பொறுப்பில்லை என்று சத்தியமாக சொல்கிறாள். பிளேட் தான் காரணம். அவளுக்கு அதை சாப்பிட வேண்டியதுதான். சரி, சாக்லேட் ஷாடோஸ் வேறு எதற்கும் செய்யப்படவில்லை. அந்த பான்ஸ்பன்ஸ் வீழ்ச்சியிலே மிகச்சிறந்த நாளா இருக்கலாம். சாக்லேட் சாக்லேட் பேபி சாக்லேட். 2 கினி பன்றிகள் உள்ளன. ஜெசிகா மற்றும் பென் ஆகியோருக்கு ஒரு உளமார்ந்த வரவேற்பு. நாங்கள் அனைவரும் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நுழைவோம். வாவ், ஒரு முழு தர்பூசணி எனக்கு பிடிச்சது. இல்லது எவ்வளவு பெருமைப்பட்டாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஆனால் இந்த தட்டில் அதுக்கு குறையாத ஒரு சுவாரஸ்யமானது உள்ளது. நான் இதுவரை குழந்தைதான் என் உணவுடன் விளையாட விரும்புகிறேன். மன்னிக்கவும் அம்மா, என்ன ஒரு அற்புதமான தர்பூசணி, சுவை கொண்ட இனிப்பு. அதை வெட்ட தேவையில்லை. அதிர்ஷ்டசாலினி பெண். ஐயோ, சினிமாவில் எப்போதும் நன்றாகவே வேலை செய்கிறது. ஒரு பெண்ணுக்கு உதவ முடியுமா பெண்? கவலைப்படாதே ஜெசிகா, ஆனால் பின்வாங்கு. நான் ஒரு பிளாக் பெல்ட் பழ நிஞ்சா. பாரு மற்றும் கற்றுக்கொள். கவாபங்கா. ஓ, நல்ல வெட்டுதல் நண்பா. நீ நிஞ்சா டடில்ஸை உணர்த்தினாய் என்று உணர முடிந்தது. அவர்கள் என் ஹீரோக்கள். ஓ, அப்போ திரும்ப வேலைக்கு. என் சிறிய தர்பூசணிகள் என்னை காத்திருக்கின்றன. ஓ, எனக்காகவும். இந்த சுவையானதை நான் கடைசி துண்டு வரை ரசிப்பேன். ஒரு பையன் கொஞ்சம் நான் மெதுவா இருக்கணும். இல்ல முடியாது. பொறுமை எனக்கு ஒரு போதும் பலமா இருந்ததில்ல. பாப்பாவிடம் வா. அலேயோ. My hand is breaking right in a spurboshing red column. How well and quite I go sleep or rasted than on water pink fruity in your solvent. Just for the like short reading series. Name I tried to put it on the like button. அழுத்துங்கள். கொஞ்சம் பொறுங்க சார். வெற்றியாளர் முதல்ல போகலாமா? வாழ்த்துக்கள். ஓ பெரியவரே, நீ என்ன பண்றீங்க? என்ன பாப்போம். ஓ, என்ன மன்னிக்கவும். அவை என்ன பென்? ஓ, என்ன தெரியல. ஆனால் நம்முடைய மூளையை பயன்படுத்தினால் ஓ அதுதான்
கம்மி மூளைகள் இல்ல. ஓ அப்போ என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ ஓ மனிதா, அது முடியாது இல்லையா? நான் ஒரு பார்வை விடுவேன், ஆனால் நான் ஒரு ஜாம்பி அல்ல. நான் ஷரத்துக்கிறேன் தெரியவில்லை. ஓ நன்றி, இதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், வால்நட் மூளையை போலவே தெரிகிறது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவை மூளை உணவாகவும் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள் பெண். அளவுக்கு என் மூளை ஒரு பெரிய வால்நட்டாக மாறுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே பென், எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. கொஞ்சம் கலந்து பார்க்கலாமா? என்ன சேர்த்து விடு ஜெஸ், என்ன சேர்த்து விடு ஜெஸ். இந்த கலவைக்கு ஆப்போசிட் நம்முடைய பெர்சென்டேஜ் இரட்டிப்பு வேகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் பந்தயம் வைக்கிறேன். உன்னை சந்தேகிக்க விரும்பினேன், ஆனால் நீ சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூளை வேகமாக இயங்குவது உணரப்படுகிறது. நான் எப்பொழுதும் புத்திசாலி. நீ பண்ணிட்ட அருமை. நாமும் ஐக்கியூ சோதனை செய்யலாமா? முதலில் பெண்கள். நன்றி ஐயா பரமபவானி. அவை உண்மையா? தயவு செய்து அவை மிட்டாய் என்று சொல்லுங்கள். நீதி அடைய தேவையில்லை ஜெஸ். அந்த பாம்புகள் எங்களை துரத்தி கடிக்காவிட்டால் நாம் போது பாதுகாப்பாக இருக்கலாம். சிறப்பு. இந்த முறை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் இயல்பாகவே தெரிகின்றன. சரி, அப்படி என்றால் அவற்றின் சுவையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முழு பாம்பை சாப்பிடுவேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. அருமை. நான் ஒன்றை முயற்சிக்கலாமா ஜெஸ்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. சரி, ஆனால் ஒரு உணவு விஷமா இருந்தால் புகார் சொல்லாதே. கவனமா இரு பென், இல்லைனில் நான் உன்னை கடிக்கலாம். ஆம், தவறு. சிறிய மிஸ் வைபர், கடிப்பது நான். எதை பார்த்தோம்? கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தீங்க? அது உண்மையான பாம்பை போல தெரிந்தால் முழு நிகழ்ச்சியும் இயற்கைக்கு ஓசோ நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஊர்வனங்களை எடுத்துக்கொள். என்னோட விளையாடக்கூடாது. பெண், என் பாம்புகள் கம்மி பாம்புகள் என்றால் ஓ இல்ல. ஓ வாவ், தெளிவாக இனி யாரும் கிண்டல் செய்யவில்லை. சரி, எனக்கு வேறு வழி இல்லை ஜெஸ். ஒன்றை முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை படிச்சேன். இவை எங்காவது ஒரு சுவையான உணவாக இருக்கலாம். அல்லது நான் டிமோன் மற்றும் பும்பாவை பற்றி நினைக்கிறேனா? நானோ ஒரு கோழை இல்லை, ஆனால் நான் பயப்படுகிறேன். ஓ, இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் உண்மையில் ஒரு உயிருடன் நெளிவதையும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையான புழுவை சாப்பிடுகிறேனா? அருமை. வாருங்கள், நீங்களும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஜெஸ்? ஈரால் மாதிரி சுவைக்கிறது. நீங்கள் அதை மெக்டொனால்ட் சீஸ்பர்கர் போல சுவைக்கிறது என்றாலும் நான் அதை முயற்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடித்தபடி செய்யுங்கள். நான் இன்னும் சில சாப்பிட நினைக்கிறேன். தயவு செய்து அந்த பயங்கரமானவற்றை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். ஆமாம், அதை நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை மூடி இதை எனக்காக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓ இல்லை பெண், யாராவது இங்கே உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை அழைக்கவும். அடுத்த சுத்துக்கு செல்லலாமா? தயவு செய்து. கோக். ஆமாம், அது எனக்கு பிடிச்சது. உன் பிடித்த பானத்தின் இனிப்பு பதிப்பு பற்றி உனக்கு என்ன உணர்வு? நன்றாக இருக்கிறது. ஒன்று நல்ல நண்பன். பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வாயா? 1 கோடி ஆண்டுகளிலும் இல்லை. ஏய் நண்பா, தட்டுகள் எங்கு விழுகின்றனவோ அங்கேயே விழும். நான் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓ சரி, அப்போ கஞ்சத்தனம் காட்டுவம்படி இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். எச்சரிக்கை, புயல் கண்காணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பாக இருங்கள். அது நிலத்தில் அடியெடுத்து வைக்கும் முன் அந்த லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தான்களை கிளிக் செய்யுங்கள். ஓ, கதவுகளை உறுதியாக பூட்டுங்கள். ஓ இல்லை, ஒரு பண்டைய எரிமலை எழுந்து விட்டது மற்றும் ஏழை ஜெசிகா தன்னை பேரழிவின் மையத்தில் கண்டுகொண்டாள். பேரழிவின் மையத்தில் நீ என் கோக் குடித்து விட்டதால் நான் உன்னுடையதை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். நியாயம் நியாயம்தான். நம்ம நீண்ட நேரம் பண்ணா அது மேலும் சுவாரஸ்யமாயிடுது. நீ எனக்கு சொல்ற உன் பிளேட்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன? ஓ, என்னோட பிளேட்ல என்ன இருக்குதுங்கிறதுல பயம் முடிச்சுக்குது. இந்த எனக்கு கம்மிஸ் இருக்கிறதுல நான் வண்ணமயமான மிட்டாயங்களின் சாய்ந்த கோபுரம் உருவாக்க நினைக்கிறேன். நல்லா இருக்காது. நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் நினைக்க முடியல. முதலில் புழுக்கள் இருந்தன, இப்படி இதுவா? இல்ல இல்ல இல்ல, 1 மில்லியன் முறை இல்ல. பெண், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இதையெல்லாம் தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் இல்லையா? நண்பருக்கு உதவ தயாராக இல்லாவிட்டால் நான் இரவில் எப்படி தூங்க முடியும்? எவ்வளவு கூடைகள்! ஓ வாவ்! ஓ, நான் இதை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய் ஜெஸ். ஆம், இப்போது உனக்கு இன்னும் 12 அல்லது அதற்கு மேல் சாப்பிட வேண்டியுள்ளது. ஓ வாவ், மிகவும் அழகான சிறிய காந்தி காண்டிகள். ஓ வாவ், இத பார்த்ததே இல்லை.
நான் நிச்சயமா நினைக்கிறேன் அதே உணவு எனது வழியில் வருகிறது, ஆனால் நிறமில்லாத வகையில். நான் உன்னிடம் இருந்தால் ஜெஸ் கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் காளான் உங்களை எதிர்பாராத விதங்களில் ஆச்சரியப்படுத்தலாம். ஆம், அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். எனது சுவையான உணவுகள் எனக்காக மட்டுமே. ஏய், காந்து காளான் இருக்குமானால் அதனால எங்காவது ஒரு முழு கம்மி காடு இருக்குதான்னு நினைக்கிறையா? அதை பார்க்க விரும்புகிறேன். இருந்தால் மட்டுமே. உன்னுடையவர் கண்டிப்பாக எங்கோ ஒரு தொழிற்சாலையில வளர்க்கப்பட்டவை. நான் தான் குண்டு உணவு சாப்பிடுகிறேன். நல்லது. ஓப்ஸ், பொது சேவை அறிவிப்பு. ஜெசிகா இப்போது மற்றொரு பரிமாணத்திற்குள் நுழைந்து விட்டார். 4வது விண்மீன் மண்டலம், எங்கும் இல்லாத ஒரு படி. இதை நிறுத்த நேரமா? முடியாது நண்பா, சவால் முடியும் வரை நாங்கள் செல்வோம். ஓ மை காட். ஹே, அதுல ஒன்று கன்சிமிட்டினால் நான் இங்க இருந்து போயிடுவேன். பிரைவேட் ஜெசிகா அறிக்கை. ஐயோ, மேற்கு முனையில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஜெனரஸ். அப்படியானால் கண்கள் அவற்றின் தன்மையை பார்ப்போம். மிகவும் மோசமாக இல்லை. வா பென், அவை கடிக்காது. உண்மையா? நானும் அதே போல சொல்ல முடியாது. நாங்கள் முடித்து விட்டோம். என்ன சொல்கிறாய்? இப்போது நாங்கள் இருவரும் மனித மாமிசம் உண்பவர்களா? கேளுங்க, நாம் கூடவே கண்கள் நிறைந்த ஒரு முழு விருந்து அமைக்கலாமே. சரி, என்ன அற்புதமான யோசனை. ஆமாம், நம்ம சில கம்மி விரல்களையும் மிட்டாய் காதுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். மூக்குகளை மறக்காதீர்கள். நல்லது, அவற்றை நாங்கள் மனம் பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொன்னிறமான பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை எப்படி விரும்புகிறாய் பென்? வாவ், நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் ஜெஸ். ஆனால் அவை கம்மி மற்றும் சர்க்கரையில் மூழ்கி இருந்தால் மட்டுமே, உப்பில் அல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா. இதுதான் நான் பேசுறேன். உங்கள் என்ஜின்களை தொடங்குங்கள். அனைவரும் செல்லுங்கள். அடப்பாவி, இவைகள் கனவுகள் உருவாகும் பொருட்கள். எனது உணவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆம், உப்பா இருக்குது. நீங்கள் என்ன குறை சொல்றீங்க? ஓ புரியுது, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை உள்ளதை விரும்புகிறீர்கள். நான் சீக்கிரம் கோபப்பட போறேன். என் மிட்டாய் எங்கே? அற்புதம். உன் அழுகையை நிறுத்து சிறிய குழந்தையே. ஒரு விருப்பத்தை கேள், அது உண்மையாகும். அப்படியே. பென், நன்றி, நீ என் காண்டி ஹீரோ. யாம், உனக்கு உன் சொந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீர்வீழ்ச்சி வேண்டுமா? என் மனதை படித்தது போல இருக்கிறது ஜெஸ். சரியானது. இப்போது அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல. அது இருக்கிறது. நான் சொன்னேனே. சரி, நாங்கள் சமையல் அறையில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கலாம். காத்திரு நண்பா, முடிந்தது. நல்ல வேலை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஆஹா, அது மிகவும் குளிர். இது நிச்சயமாக எளிதாக தெரிகிறது. பாட்டி வீட்டிற்கு வருவதற்கு முன் முடிந்துவிடும். நான் ஏற்கனவே ஒரு முட்டை அச்சு கண்டுபிடித்து விட்டேன். உன்னால முடியுமா? எனக்கும் அதில் ஒன்றை தர முடியுமா? சரி, உனக்கு $5 வேண்டும். நான் அதை உனக்கு தருகிறேன். அந்த மாதிரியான பணத்தை நான் எங்கே பெறுவது? அதுதான். என்னிடம் ஒரு பிகி வங்கி உள்ளது. ஓ, அதற்குள் ஏதோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி எடுக்கலாம்? ஓ, வாங்க, நாணயம் எங்கே? ஓ, ஒரு நிமிடம். இது என்ன? அது தர்பூசணி தானா? பெரிய முட்டை போல தெரிகிறது. நான் இதை பயன்படுத்த போகிறேன். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நான்சி, பாரு. என்ன? அது மேசையின் கீழே இருந்ததா? நம்ப முடியவில்லை. நான் அதை எனக்காக சரி பார்த்து பார்க்கிறேன். வாங்க. என்ன? தர்பூசணிகள் இல்லை, ஆனால் ஒரு நாணயம் இருக்கிறது. வாங்க, நான் இதை திறக்க வேண்டும். சரி, ஹையா. ஓ, அது கடுமையாக இருந்தது. பிரிட்னி, உனக்கு தலைவலி வரும். இதோ உன் நாணயம். நீங்கள் அதை வெட்ட பயன்படுத்தலாம். நன்றாக, நன்றி. சரி, இது உண்மையில் வேலை செய்தது. இப்போது நான் அதை 2 பாதிகளாக வெட்டுகிறேன். வெள்ளரிக்காய் உள்ளே எனக்கு தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஓ, அதை சாப்பிடுவோம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓஹா சகோதரி, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வெள்ளரிக்காய் பிடிக்கும். சரி, நமது அச்சுகள் தயாராக உள்ளன. பெரிய சாக்லேட் முட்டை செய்யலாம். இப்போது நமக்கு சாக்லேட் தேவை. ஓ, இதை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆஹா, இதை நிறைய இருக்கிறது என்று சொன்னபோது நான் பொய்யாக சொல்லவில்லை. அதை பாருங்கள், நாங்கள் ஒரு இளஞ்சிவப்பு முட்டையை உருவாக்கப் போகிறோம். சுவையாக இருக்கும். ஆமாம், அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். ஓ, இது உண்மையில் நல்லது. சரி, இன்னொரு கைப்பிடி.
ஏய், சாக்லேட் எங்க? பெரிய முட்டைக்கு போதுமானதில்ல. பிரிட்னி, நீ எல்லாம் சாப்பிட்டு விட்ட. ஹோம், அப்போ என்ன செய்யலாம் எனக்கு தெரியும். உடனே வாக்யூம் கிளீனர் கொண்டு மேலும் சாக்லேட் எடுப்பேன். இது கண்டிப்பாக. ஓ, என் உதடுகள், அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, சாக்லேட் பக்கம் திரும்புவோம். இது எனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேசைக்கு போகலாம். இப்போது எல்லாவற்றையும் பாத்திரத்தில போட வேண்டும். ஓ, அருமை. அற்புதம். அடுத்ததாக இந்த லைட்டரை பயன்படுத்தி சாக்லேட்டை பாதுகாப்பாக உருக்குவேன். ஓ, இது ஒரு ஜோக் என்று சொல்லுங்கள். பாருங்கள். ஓ, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கிறது. அதுவே பாட்டி எல்லாவற்றையும் மறைக்கிற இடம். ஹூம், எனக்கு போதுமானது. சரியானது. இன்னும். இப்போது கெட்டிலில் வைத்து கொதிக்க காத்திருக்கிறோம். அதுவே நாங்கள் எல்லாவற்றையும் சாக்லேட் கண்டெய்னரில் ஊற்றலாம். அந்த வழியில நான் இந்த முழு சாக்லேட் குவியலை உடனே உருக்க முடியும். ஏய், என் வி அதிர்வெண் அவ்வளவு வேகமாக வேலை செய்யவில்லை. சரி, நான் சாக்லேட்டை ஊற்றத் தொடங்கும் வரை நீ ஒரு சில நேரம் காத்திருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் நல்லது. சரியான அடர்த்தி. நாம் ஒரு பாதி தர்பூசணியை மேலும் சாக்லேட்டுடன் ஊற்றுகிறோம். பிரஷ் கொண்டு எல்லாவற்றையும் பரப்புங்கள். ஓ, அது கடினமாக இருந்தது, ஆனால் நான் செய்துவிட்டேன். இன்னொரு பாதி இருக்கிறது. அதையும் சாக்லேட்டில் மூட வேண்டும். போதுமான அளவு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, நான்சி, நீ விரைவாக செய்ய வேண்டும். அடடா, அது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது. நான் இந்த எரிவாயு அடுப்புகளை பயன்படுத்தப் போகிறேன். இது மிகவும் வேகமாக இருக்கும். சரி, சில வினாடிகள் எடுத்தது. முடிந்து விட்டது. இப்போது எல்லாவற்றையும் என் சிறந்த அச்சில் ஊற்ற வேண்டும். கொஞ்சம் ஊற்றி அச்சில் முழுவதும் பரப்புகிறேன். சிறப்பு. இப்போது அதை உறைய வைக்க குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். ஓ, இங்கே குளிராக இருக்கிறது. அதை விட்டு காத்திருக்கலாம். அது தயாராக இருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். நாங்கள் சாக்லேட் முட்டைகள் செய்தோம். அடுத்ததுக்கு போகலாம். உள்ளே என்ன வைக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய பிடித்த விஷயம் என்ன? சரி, M&M's. ஆனால் முதலில் 2 அச்சுகளையும் ஒரு முழு முட்டையாக சேர்க்க வேண்டும். சரி, இப்போது டெல்லரை எடுத்து, அல்லது உண்மையில் மூடியை, மற்றும் அதில் ஒரு தூளை வெட்டுங்கள். சரி, இப்போது M&M's நேரம். அது மிகவும் ருசியாக இருக்கிறது. நம்ப முடியாதது. நான் அதை உள்ளே வானவில் போல இருக்க வேண்டும் என்பதால் நான் மிட்டாய்களை நிறம் பிரித்து வைக்கப் போகிறேன். சரி, முதல் அடுக்கு. வூஹூ, அதை பாருங்கள். அதை மூடுகிறோம். முட்டையை பளபளப்பாக்க வேண்டும். என்ன இருக்கிறது? இது மிகவும் பிரகாசமாக ஒளிர்கிறது. சிறப்பு. வாவ், அது நிறைய வெளிச்சம். நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன், ஆனால் அது அற்புதமாக இருக்கிறது. நீ அருமையாக செய்தாய், சகோதரி. இப்போது என் முறை. 2 பாதிகளையும் மீதமுள்ள சாக்லேட்டுடன் சேர்ப்போம். இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது ஒரு துளை வெட்ட நேரம். நான் அதை ஒரு துருவியால் செய்வேன். எல்லாம் சரியாக நடக்கும் என நம்புகிறேன். அது வேலை செய்தது. கீழே ஒரு சிறிய துளை செய்து குழாயை உள்ளே வைக்கிறோம். நான் முட்டைகள் மட்டும் வைக்கப் போவதில்லை. நான் ஒரு சாக்லேட் சிரப் கூலர் வைக்கப் போகிறேன். இப்போது அதை ஊற்ற நேரம். முடிந்தது. அதை மூடிவிடலாம். இப்போது நான் எல்லாவற்றையும் கிண்டர் ஃபைல் கொண்டு மடிக்க வேண்டும். முதலில் இது சாதாரண ஃபைல் தான், ஆனால் நிறமூட்டலுக்காக காத்திருங்கள். சரியானது. எல்லாம் முடிந்தது. வாவ், இது அற்புதமாக வந்திருக்கிறது. இப்போது சுவைக்க நேரம். நான் முதலில் செல்வேன்.
சாக்லேட் சிரப் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான்சி, நீ கொஞ்சம் சாப்பிட விரும்புகிறியா? வாவ், நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அற்புதம். இப்போது என் முட்டையை உடைப்போம். எனக்கு சரியான பேட் இருக்கிறது. வூஹூஹூ, நிறைய காண்டி இருக்கிறது. ட்ரெய்னி, சாப்பிடலாம். காத்திரு, எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. உன் சாக்லேட்டை என் சிறப்புடன் சேர்த்து பார்க்கிறேன். இதை காண்டியுடன் அலங்கரிக்கிறேன் மற்றும் வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. வூஹூ. ஓ ஹே, இங்கே ஒரு குழாய் மற்றும் சில கவர்கள் இருக்கின்றன. நமக்கு அதுவே தேவையில்லை. நமக்கு சாக்லேட் பகுதி வேண்டும். ஓ, நிச்சயமாக நமக்கு தேவை. அதை பாருங்கள், அது ஒரு தொப்பி. அப்பா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு துன்பம். இங்கே என்ன நடந்தது? ஓ இல்லை, நானே உனக்கு சொன்னேன் விளையாடாதே. இப்போது சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாவற்றையும் பிடி. ஓ, நீங்கள் அனைவரும் அற்புதமானவர்கள். ஹை செல்ஸ், ஹே ரேஸ், எங்கே நம்ம வாட்டர்? சமோனி விரைவாகவே தேவை. ஓ, இறுதியாக வணக்கம். இன்றைக்கு நான் மிகவும் மிகவும் நவீனமான உணவை ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். பிரச்சனை இல்லை, செய்வேன் உங்களுக்காக. மிஸ், எனக்கு எல்லா பாரம்பரிய உணவுகளும் வேண்டும். தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்க. அப்படின்னா ஒரு ஏஷல் விடும் ஒரு புதுப்பிப்பு புரிச்சுக்கொண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றும் பெண்களை இப்படி உண்மையான உணவு மற்றும் பொன்னான உணவு சவால் போட்டியில் முதல் போட்டியாளர்கள். சாப்பிட்டு மகிழுங்கள். உங்களுடைய அடுத்த உணவை நான் தயாரிக்கிறேன். நல்லா இருக்குது. என்ன பேசுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல ரேச், ஆனால் ஒரு கிளாசிக் பர்கரை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் உங்களோட முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். செல்ஸ், அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. ஒரு நிமிடம், ஒரு பொன் பர்கரா? ஓ வாவ், அது என்ன? நீ அதை சாப்பிட போறியா? சரி, ஏன் இல்ல? இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் புதியதை முயற்சிப்பது எப்பொழுதும் வேடிக்கையாக இருக்கும். ஓ வாவ், இது எவ்வளவு நல்லதுன்னு நீ நம்ப மாட்ட. செல்சியா, நான் காதலிக்கிறேன். சரி சரி, நீ எப்படி முடியுமோ அப்போது அனுபவிக்க ரேச்சல். விரைவில் அது என் முறையாகும். என்ன நினைக்கிறா? என்ன அடுத்ததாக என்ன காத்திருக்குது? செல்ஸ், நமக்கு அல்ல, எனக்கு. ரேச்சல், ஒரு நல்ல குளிர்ந்த ஆப்பிள். வாவ் ரேச்சல், இத பாருங்கள். எனக்கு ஒரு பொன் ஆப்பிள் கிடைத்தது. என் கண்களை நம்ப முடியவில்லை. நான் அதற்காக போகிறேன். அத பத்தி எனக்கு தெரியல. செல்சியா, பழம்ங்கிறது பழமாவே இருக்கணும், தாசா மற்றும் சாறு நிறைந்ததாக. என்ன சொல்றாய்? சரியா இருக்கலாம், ஆனால் இதுக்கு சிறிது மெருகூட்டலாக ஏன் சேர்க்க கூடாது? இந்த பொன் ஆப்பிளை சாப்பிட்டால் என் கனவுகள் அனைத்தும் நனவாகலாம். வாவ், நான் முயற்சிக்க போறேன் என்று நினைக்கிறேன். இது ரொம்ப தெய்வீகமா தெரியுது. சிறிது குழப்பமாக இருந்தாலும் அப்படியா? உன் எல்லா கனவுகளும் நனவாகிவிட்டதா? ஆம், நான் இறுதியாக முழுமையாக உணர்கிறேன். உனக்கு உன் சாதாரண ஆப்பிள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கேள் செல்சியா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நிஜ உணவை விட தங்க உணவு ரொம்ப சுவையாக இருக்கும் என்று நீ உண்மையிலேயே நினைச்சால், அப்படின்றால் நாமும் மற்ற எல்லாவற்றிலும் தங்கம் போடலாம். அப்போ எல்லா உண்ணக்கூடாதவையும் உண்ணக்கூடியவையாக மாறிவிடும். நீ பைத்தியமாக பேசுகிறாய் என்று நான் நினைக்கிறேன். சரி, பெண்களே, உங்களின் உணவுக்கூடிய மற்றும் உணவுக்கூடியல்லாத பொருட்களுடன் செய்யும் பரிசோதனைகள் பற்றிய யோசனையை நான் கேள்விப்பட்டேன். நம்ம அதை முயற்சி செய்யலாமா? ஒரு பொற்கீல். வாவ், அது ஒரு கீல் அல்ல ரேச்சல், அது ஒரு ரேஞ்சு. அது மிகவும் குளிர். அது பொன்னால் மூடப்பட்டிருந்தால் உண்மையில் நீங்கள் அதை என்ன என்று அழைக்கிறீர்கள் என எனக்கு கவலை இல்லை. இது நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த உணவு. அப்படின்னா இது என்ன செய்ய வேண்டும்?
நான் இத தங்கத்தால் செய்யப்பட்டதாக கற்பனை செய்தால் நானும் அதை சாப்பிட முடியுமான்னு ஆச்சரியப்படுகிறேன். அப்ஷ், நீ என்ன பண்ண செல்சியா? உன்னோட இது ரொம்ப சுவையா இருந்தது, அதனால நான் அதை முயற்சி பண்ண நினைச்சேன். அப்படியானால் பெண்களே, நமது தங்க சவாலுடன் தொடர்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஆப்பிள்களை முயற்சித்தீர்கள், ஆனால் ஆப்பிள் சாதனங்கள் பற்றி என்ன ஒரு சூடான வரவேற்பு. நான் என்ன செய்தேன் பாருங்கள் இந்த உணவுக்காக. வாவ் செல்சியா, இது ஐபோன். இதுல என்ன சிறப்பு? இந்த சமையல் கலைப்பாடலை பாருங்க. ஐபோன் கிடைச்சதுல இதுவரை இவ்வளவு ஏமாற்றம் அடைந்ததில்லை. உன்னுடைய கடிக்க விரும்புகிறேன், அதை திருப்பி கொடு. ஏழை ரேசல் பெரிய கொடூரன் செல்சியா அவளது சாக்லேட் போனை திருடி விட்டார். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து என் பொன் போனை சாப்பிடாதே. என் பொன் இனிப்பை திருப்பி கொடுத்தால் உனக்கு உண்மையான ஒன்றை கொடுக்கிறேன். வணக்கம், நான் வணங்க மாட்டேன். பட் உங்க டெசர்ட்டின் ஒவ்வொரு கிகாபைட்டையும் சாப்பிடும் வாய்ப்பை நான் தவற விட போவதில்லை. அடடே செல்சியா, நீ எப்படி முடிஞ்சது? நீ கன்சுமிட்டினியா? நான் அதை ரொம்ப எளிதா செய்தேன். நீங்கள் எங்கள் பைத்தியமான பொன் சவாலில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் சவால்களை பார்க்க விரும்பினால் சந்தாதாரராக மறக்காமல் இருங்கள். பெண்களே, இன்றைய லேகர் சவாலின் அடுத்த கட்டத்திற்கு நேரம். ஓ, அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் நீ இவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறாய்? இது மிகவும் சலிப்பானது. பாருங்கள், அதை பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம், என்னிடம் சாதாரண முட்டை மட்டுமே உள்ளது. மற்றபடி இது வெறும் சிப்பி தங்கமாக இருக்கிறது. மேலும் முட்டையின் முக்கியமான பகுதி அதன் உள்ளே இருப்பதுதான் என்பதை அனைவரும் அறிவார்கள். பாருங்கள், அபத்தமா இருக்காதே. ஒரு பொன் முட்டை ஒரு சாதாரண முட்டையை விட 10 மடங்கு சுவையா இருக்கும் அப்படின்னு நான் 100% உறுதியாக நம்புறேன். ஆனால் அதன் உறைந்த மேல் தோலினை உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்கிறேன். ஏய், என்ன இது? இதுதான் நான் முன்பு கூறிய உள்ளே இருக்கும் பகுதி. முட்டை பொன்னாக இருந்தாலும் அதை வேக வைத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டீர்களா? உங்களது குரலை நனைக்க சிறிது ஏதாவது. இப்பொழுது பாரம்பரிய கோக் மற்றும் தங்க கோக் ஒன்றுடன் ஒப்பிடுவோம். பழைய கோக் அஃபக் எனக்கு பிடிக்காது. அரே வாவ், மிகவும் அழகாகவும் மின்னலாகவும் இருக்கிறது. ஏய் ரேஜ், ஒரு நிமிஷம் பார்க்கட்டுமா? உடனே திருப்பி கொடுக்கிறேன், வாக்குறுதி. சரி பாரு, நீ என்ன தெரிஞ்சுக்கிறியா? இப்போ உன் பொன்னான கோலாவுக்கு விடை சொல்லலாம். இந்த மந்திரமான பானத்தை முதலில் நான் சுவைக்கிறேன். அடிக்கடி. இல்ல, என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஓ, இது சொல்ல முடியாத அளவுக்கு மோசமா இருக்கிறது. நான் தான் முதலில் தங்க கோலாவை சுவைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தான் முதலில் தங்க நாக்கு கொண்டவன். நான் சொல்ல வேண்டும், இங்கு அசல் தான் மிகவும் சிறந்தது. இப்போது நமது சக்தி வாய்ந்த ஜோடிக்கு இறுதி உணவு. ஆனால் முதலில் ஒரு எளிய கேள்வியை கேட்க அனுமதிக்கவும். பல சிறிய மிட்டாய்களா அல்லது ஒரு பெரியதா, எது சிறந்தது? ரேசல் இனிமையான மற்றும் வெட்கத்துடன் இருப்பதால் சிறியவைகள் சிறந்தவை என்று கூற விரும்புகிறார். ஏனெனில் அவர் பேராசையாக தோன்ற விரும்பவில்லை. இவ்வாறு அவள் தன் இனிப்புகளை ஒன்றாக சாப்பிட முடியும். இல்லையா என்ற பார்வையோட இருக்கிறாள். அவளுக்கு மிட்டாய் தங்கம், வெள்ளி அல்லது பச்சை என்றால் கூட அது பெரியதாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். உலகின் மிகச்சிறிய பெண்ணும் கூட இத்தகைய இனிய சாக்லேட் கவர்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என்று நம்புங்கள். இது அற்புதம். உள்ளே வரேன். லர்கின் ஃப்ரைஸ் மை எனக்காக கொஞ்சம் விட்டு வை. சரி, இதை திறக்க வேண்டும். இறுதி 2 தான். ஒன்னு உனக்கு, ஒன்னு எனக்கு. இப்ப செல்ஸ் ட்ரெயின் பெட்ஷன் சாக்லேட்டும் சமமாவே இருக்கும். ஓ,
எந்த வருத்தமும் இல்ல. அதுல உங்களுக்கு உறுதியா நீங்க கவர்களையும் சாப்பிடுகிறீங்க தெரியுமா? சரி, நீங்க உங்க புத்தியை இழந்துட்டீங்க. ஓ ஆம், இந்த உணவு அற்புதமாக இருந்தது. ஆம், நாமும் இதை மீண்டும் ஒரு நாள் செய்ய வேண்டும். பிடிக்கும் பெண்களே, ஆனா நீங்க முயன்றாலும் இன்னும் ஒரு நகட் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு உங்க முகங்களில இருந்து பார்க்க முடியுது. அது முதன்முறையா? நான் ஒரு உணவகத்தில் இதுவரை நிறுத்தப்பட்டதில்லை. இன்று பெண்களின் உழைப்பை சோதிப்பது முடிந்தது. மேலும் சவால்கள், பைத்தியக்கார எண்ணங்கள் மற்றும் சாகசங்களை எங்கள் சேனலில் காண சப்ஸ்கிரைப் செய்யவும்.